வியூவர்ஸ், இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாணையம் பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியருக்கான ஒரு தகவல். இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வாணையம் அறிவிக்கை எண், அதாவது எப்போ வந்து எக்ஸாம் வந்து பண்ணது ப்ளஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்ஜெக்ஷன் தெரிவித்தது, இதை பற்றின தகவல் வந்து அவங்க கொடுத்துட்டு, அதே மாதிரி தற்காலிக விடைகுறிப்புக்கான ஒரு தகவல் வந்து எந்த டேட் வரைக்கும் எந்த டேட்டு அகைன் அடுத்தது டைம் அது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மேற்காண் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து அப்ஜெக்ஷனையும் பாடவரி வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு ஆய்வுக்கு பின் பாடநூல் குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடைகுறிப்புகள் அடிப்படையில் பார்ட் பி தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட விடைத்தாளினை எழுதிய தேர்வுகளாது ஓஎம்ஆர் விடைத்தாளின் கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ப்ராசஸ் மூலம் மதிப்பீடு செய்த மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன. தற்போது இத்தேர்வில் பார்ட் பி தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளின் எழுதிய அனைத்து தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடைக்குறிப்புடன் இன்று வெளியிடப்படுகிறது. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியில் என்று அறிவிக்கப்படுகிறது. மேற்கொண்டு எவ்வித அப்ஜெக்ஷனை ஆசிரியர் தேர்வும் ஏற்க இயலாது. பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியாகும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சரோட ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வந்து பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ அதை பற்றி நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். பட் எப்படி போய் நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,313 தேர்வுகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி பற்றின டீட்டெயில்ஸுமே முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்ட் பி வந்து தமிழ் வினாக்கள் கொண்டது. ஸோ தெளிவாக வந்து அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு தகவல், இனிமேல் எந்த ஒரு அப்ஜெக்ஷனையும் எதுக்க முடியாது, இது வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்டோட முடிவே இறுதியானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் இந்த உடைய மேக் பண்ணது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.